பார்த்துக்கிட்டு கேட்டீங்க. அந்த சர்க்கஸ் பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் அனாச்சாரங்கள் இல்லாம ஹராமான விஷயம் இல்லாட்டி நாங்க அதை பாக்குறதுல இந்த தடையுமே இல்லை. நபிகள் நான் சொல்லலாம் மல்யுத்தம் சகாபாக்கள் விளையாடினத ஆயிஷா நாயை கூப்பிட்டு என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. ஆயிஷா நாயை கூப்பிட்டு இந்த மல்யுத்தம் விளையாடுறாங்க, பார்க்க போறீங்களா என்ன செய்யறாங்க காட்டுறாங்க. அதுல ஆண் பெண் கலப்பில்லை. ஆயிஷா நாய் கணவனுக்கு பின்னால மறைஞ்சி நின்றுக்கு தான் பாக்குறாங்க. அப்ப இந்த சர்க்கஸ் இது மாதிரியான வேற விஷயங்கள்ல ஹராம் இல்லாம ஒரு மனுஷன் திறமையை காட்டும். கிணத்துக்குள்ள பைக் ஓட்டுறான், சில விஷயங்களை செய்யறான், அவன் திறமையை காட்டுறான். அதை நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம், பார்ப்போம். ஆனா அங்க ஒரு ஆண் பெண் கலப்பு, நம்ம கலாச்சாரத்துக்கு முரணானது, இசைகள், இப்படி இஸ்லாத்துக்கு வெளியான ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறதுனா கட்டாயம் நாங்க தவிர்ந்து கொள்வோம். கட்டாயம் நாங்க என்ன செய்வோம், தவிர்ந்து கொள்வோம். அதான் நல்ல சரியான விஷயம். அடுத்தது, அண்ணாவியிடம் செல்பவர்கள் கூறுவார்கள், அண்ணாவி சட்டியை அடுப்பில் சூடாக்க விட்டு யாசின் ஓதுங்கள் என்று. இது ஆகுமா? சரி, அண்ணாவி என்கிற இந்த மந்திர வேலைகள் செய்தவங்க அவங்ககிட்ட போனா அவர் சொல்றாராம், சட்டியில அடுப்பை சூடாக்கி போட்டு யாசின் ஓதணும். சட்டியில அடுப்பை சூடாக்குறது யாசின் ஓதுறதுக்கு என்ன சம்பந்தம்? மார்க்கமா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கணும். எங்கேயாவது ஹதீஸ்ல சட்டியை சூடாக்கி போட்டு யாசின் ஓதுறது தெரியுதா? இப்படி இது இந்த ஊர் அண்ணாவி, வேற வேற ஊர் அண்ணாவி வேற வேற வேலைகள் காட்டுவார். என்ன அது என்ன இல்ல, அது மார்க்கம் இல்ல. குழந்தைக்கு பால் கொடுத்தால் ஒண்ணு முடியுமா? முடியாது. என்ன பேர் ஹதீஸ் ஒன்று இல்ல, குழந்தைக்கு பால் கொடுத்தால் உது முடியுமா அப்படின்னு கேட்டா ரசூலுல்லாஹ் குழந்தைக்கு பால் கொடுத்தா உது முடியுமான்னு சொல்ல. அதனால மார்க்கத்துல அடிப்படையில் என்ன எது தடையோ அதுதான் தடை, மற்றதெல்லாம் என்ன அனுமதி. காவிர்கள் சூடு மிதித்தல் எப்படி? தீ மிதிக்கிறோம். நான் அப்படி கூட யோசிக்க, நம்ம தீ மிதிச்சு காட்டுவோமான்னு. தீ மிதிக்கிறது என்னென்றால் நெருப்பு தணலை போடுவாங்க. சரி, நெருப்பு தணலை போட்டா இவ்வளவு தூரம் போடுவாங்க, அவ்வளவுதான். நெருப்பு தணலை போட்டால் அந்த நெருப்பு தணலை தீ மிதிச்சுக்கிட்டு போறது ஏதோ கடவுள் பக்தி மாதிரி நினைக்கிறாங்க. காலை சுட்டுட்டா புலால் திங்குட்ட 40 நாளைக்கு புலால் திங்காம மச்ச மாமிசம் திங்காம விரதம் இருந்து தீ மிதிப்பாங்க, அவங்களுக்கு சுடாது. நாம இறச்ச வாயில கடிச்சுக்கிட்டே தீ மிதிக்கலாம், ஒண்ணுமே நடக்காது. தீ மிதிக்கும் போது என்ன நடக்குது? தீ மிதிக்கிறனால் இவ்வளவு தூரத்துல நெருப்பு தணலை போட்டுட்டு ஒரு தீ மிதிக்க விடும். தீ மிதிக்கிறவங்க என்ன அதுல புது மத்த பேப்பர் பார்த்துக்கா நடக்கணும், தீயா கடகடான்னு ஓடிடுவான். இங்க இருந்து இங்க காலம் ஓட விட்டா ஒரு கால் 2 தடவை, இன்னொரு கால் 1 தடவை தான் அந்த நெருப்புல பட போகும். அந்த நெருப்பு தணல்ல ஒரு கால் 1 தடவை வரும், இன்னொரு கால் 2 தடவை வரும். 3 8 ஆள் வெளியுது. சரி 4 வை இல்ல 10 வை வச்சுக்கிட்டு தீ உட்காருதல் செஞ்சிருக்காங்களா? தீ உட்காருதல் போயிட்டாவா? அப்படியே குப்பரை கொண்ட போட வேண்டியதான் ஹாஸ்பிட்டல். தீ உட்கார முடியாது, தீ நடக்கவே முடியாது, தீ ஓடுது. தீ மிதித்தல் ஓட்டதா. அப்ப நெருப்புல காலை வச்சு எடுக்கும் போது சுடாது. நாங்க நம்ம தோல் கடியில கொழுப்பு இருக்குது, இந்த தோல்ல நெருப்பு பட்டு கால் சூடாவி கொழுப்பு கலங்கி அதுக்கு பிறகுதான் வேதனை பிறக்கும். கொழுப்பு கூட இருக்கிறது கால் பாதத்துல, கனமான தோல் கையில. சமைக்கும் போது மூடியதுக்கு கீழே வைக்கிட்டு நம்ம இருக்கிறோம், நாம கறி எடுக்கிறோம், செகண்ட் எடுத்து வச்சிடலாம். நாங்க சில நேரம் அடுப்பங்கரையில வேலை செய்யும் போது நெருப்பை மிதிச்சிருவோம். மிதிச்ச உடனே சுடாது, கொஞ்ச நேரத்துல சுள்ளணும், கால் எடுத்தா தணல் இருக்கும். அவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டு அந்த தோல் சூடாகி அதுக்கு பின்னாலதான் வேதனை வரும். எனவே நெருப்பு தணல்ல தைரியமா ஓடலாம், நீங்களும் ஓடலாம், ஓடிட்டே போகலாம், ஒண்ணும் செய்யாது. ஆனா பத்தின அந்த நெருப்பு தணல் கூறாக இருந்து காலை ஏறிட்டா காயம் வந்துடும். அதனால என்ன செய்வாங்கன்னா ஒரு மம்பட்டி எடுத்து அந்த நெருப்பு தணலை அட்டிச்சு என்ன செய்வாங்க, சமப்படுத்துவாங்க. ஓடும்போது பெருமையா இருக்கிறது, அதுல என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. ஓடும்போது கையில பத்திர கொத்த வச்சிருவாங்க. பத்திர கொத்தா வேப்பேல
வேப்பலையை கையில வச்சுக்குவாங்க. வேப்பலையை கையில வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டி ஆடி போவாங்க. ஆடுற லேசா சுடுறதுக்கு தான் என்ன எக்ஸன் கொடுக்கறது, கொடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டு போறாங்க. அதுல ஒண்ணுமே கிடையாது, அது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எல்லாருமே என்ன செய்யலாம். காவடியில் முதுகெல்லாம் குத்தி தொங்க விடுகிறார்களே எப்படி? ஒவ்வொரு பொருளும் அதனுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தோலோடு தான் இருக்குது. அதாவது ஒவ்வொரு உயிரும் அதுல மேல் தோல் தானே, அந்த தோலை பிடிக்காத தூக்கலாம். ஆட்டுத்தோல்ல கொழுவினா ஆட்டுத்தோல்ல கொழுவி ஆட்டு தூக்கலாம், மாட்டுத்தோல்ல கொழுவி மாட்டு, அதுல வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கனமாகும். மனுஷன் தோல் கனமானதுதான். இந்த தோல்ல ஊச குத்தினா சீவம் போகாது. தோல்ல ஊச குத்தினா என்ன செய்யாது? சீவம் போகாது, ஆனா வலிக்கும். தோல்ல ஊச குத்தினா என்ன செய்யும்? வலிக்கும். அந்த வலி விளங்காம இருக்கிறதுக்காகத்தான் நல்லா தண்ணி அடிப்பாங்க. இந்த பறவை காவாடி ஆடுறவங்க என்ன செய்வாங்கண்டா, நல்ல வடி சாராயத்துல குடிச்சிருவாங்க, நல்ல வளமா குடிச்சிருவாங்க. குடிச்சு சரியான வெறியில தான் ஆடுறது. ஆடும்போது முதுகுல குத்துக்குவாங்க. முதுகுல தோலை இழுத்து குத்தி உயிர் போகாது. ஆனா வகுத்துக்குள்ளால குத்தி நெஞ்சுக்குள்ளால எடுத்து, முதுகுக்குள்ளால குத்தி நெஞ்சுக்குள்ளாலையா இருக்கா? அப்படி எடுத்து ஆடுவா. இந்த பக்கம் போட்டு திரட்டை போட்டு நாட்டை பூட்டி தூக்குறானா? தோல்ல தானே குத்துறான். தோலை குத்தி ஒண்ணும் இல்ல, தோலை குத்தி சிவம் போகாது. தோலை குத்துறதால ஒண்ணும் இல்ல. ஆனால் அந்த வலி விளங்காம இருக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்றாங்க? மது அருந்துறாங்க. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு பிரபல்யமான ஒரு ஹிப்னோட்டிஸ்ட் இருந்தார். பேரு ரோகுல். என்ன அந்த ரோகுல்ங்கிறவன் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், இந்தியா வம்சம். அவன் நிறைய இந்த பேய் பிசாசுங்கிற கேசுகளை எல்லாம் நிரூபிச்சு காட்டினான். ஒரு ஹிப்னோட்டிஸ்ட். அவன் என்ன செஞ்சான்டா, கதிர்காமத்துல போய் நின்றுக்கிட்டு ஒரு பையனை கூப்பிட்டு முதுக தடவி, உனக்கு வலிக்காது, அதை அந்த பிரெயின் வாஷ் சொல்றது, ஹிப்னோட்டிசம் சொல்றது. அதாவது ஒரு ஆளை எண்ணத்தை தன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றது. வலிக்காதுன்னு நம்ப வைக்கிறது. நம்மளோட மூளையில் ஒரு விஷயத்தை நம்ப வச்சா அது அப்படியே நடக்கும். உனக்கு வலிக்காது, அது அந்த சூரியன் செய்வினை எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு மனுஷன் மனசை நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றது, அவ்வளவுதான். எல்லாரையும் ஹிப்னோட்டிசம் பண்ண முடியாது. அப்ப அவர் முதுக தடவி, தம்பி உனக்கு வலிக்காது, உனக்கு வேதனையா இருக்காது, உனக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும், உனக்கு இதை மாதிரி சொல்லியே ஊச குத்திட்டார். அவன் படி எனக்கு தெரியல, ஊச குத்தினதே தெரியல, நடந்த உண்மைகள். ஆனா அவன் கடவுள் பொய் என்று சொல்லி போக சொன்னான். போகும்போது இந்த நூலை பிடிச்சு இழுக்கிறான். அந்த ரோகுல என்ன செய்யறான்? நூலை பிடிச்சு இழுக்கிறான். அவனை போட்டு எனக்கு இழுக்கிறான். அவன் பலன்ஸுக்கு அவன் இழுக்கிறான், இவர் பலன்ஸுக்கு இவன் இழுக்கிறான். சொல்ல சொல்றான், கடவுள் பொய், கடவுள் பொய், கடவுள் பொய் என்று சொல்ல சொல்றான். இது சொல்லிச்சு காட்டி பார்த்தான், இது என்னடா, இதுவும் காவாடிதான் நிரூபிச்சு காட்டினான் அவன். விளங்கிட்டா? அப்ப இதெல்லாம் ஒரு மனுஷனால முடியுமான விஷயங்கள் தான், வேற ஒரு அதிசயமும் இல்லை. ஜின் சூறாவை 40 நாட்களுக்கு ஓதும் போது ஜின்னை வசப்படுத்த முடியுமா? இப்படி கதை ஊட்டிக்கான். சூரா ஜின்ன 40 நாளைக்கு ஓதினா ஜின் வசப்படுமெண்டா, சூரத்து நிசாவை 40 நாளைக்கு ஓதினா என்ன நிலைமை? முடிஞ்சு போ, அவ்வளவு பொம்பளையிலும் பின்னால வைத்துருவாங்க. சூரத்துல் ஃபீல் 40 நாளைக்கு ஓடினா, சூரத்துல் ஃபீல் ஆணை அத்தியாயம் 40 நாளைக்கு ஓதினா காட்டு கேட்கிற ஆணைகளை எல்லாம் கூட்டி ஊருக்குள்ளால ஊர்வலம் வைத்துடலாம். அதெல்லாம் சும்மா கதை. சூரத்துல் ஜின்னண்டா ஜின்ன வசப்படுத்திடலாமா? ஆனா சூரத்துல் ஃபீல் இருக்குது, சூரத்து நம்ல் இருக்குது, எறும்பு கூட்டத்தை வச்சு வளர்க்கலாமடா. சூரத்து நஹல் தரமான தொழில். சூரத்து நஹல் தேனி, அதை 40 நாளைக்கு ஓதி போட்டு தேனியாவரமே பண்ணிடலாமே. அதெல்லாம் சும்மா புறாடு ஏமாத்துறான். ரைட். ஜின் வீட்டில் எல்லாம் இருப்பது உண்டு. சில வேளைகளில் பொருட்கள் இடம் மாறி இருப்பது ஜின்னின் செயல்களாம். ஜின் வீட்டுக்குள்ள எல்லாம் வரும், முடிவே எடுத்துட்டாங்க இருக்கும். ஜின் வீட்டுக்குள்ள வரும், இருக்கிறதாலதான் நாம பார்த்திருக்கும் போகும்போது அல்லாஹ் சொல்லிட்டு போறோம். இருக்கிறதுனால இந்த ஜின்னி பொருட்களை இடம் மாறி வைக்குமா அப்படின்னு வைக்கலாம். சுலைமான் நபிட்ட இருந்த ஜின்னு பைத்துல் பல்கிஸ்ரானில சிம்மாசனத்தை இடம் மாத்தித்தானே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா பெரும்பாலும் அது சாத்தியமில்லை. சில வேளை நம்ம ஆட்களுக்கு மறந்து இருக்கும், சரி ஜின்னுக்கு மறந்துக்கலாம். இது என்னன்னு கேட்கிறேன் நான்.
தூக்கி வைக்கலாம், அதுல ஒண்ணுமே இல்ல. ஜின் ஒரு ஆய்வு தனியே பேசிருக்கிறேன். அது சம்பந்தமா ஜின்னுக்கு என்ன பலம் இருக்கு, என்ன பலவீனம் இருக்கு, நாம எப்படி ஜின்னை ஜெயிக்கலாம் என்கிற சம்பந்தமா பேசிக்க வெப்சைட்டுகளை நீங்க பார்க்கலாம். SriLankaMoors.com பார்க்கலாம். வீட்டு வாசல்களில் இருந்து சாப்பிடக்கூடாது, படுக்கக்கூடாது, ஜின் வசிக்கும் இடம் என்று சொல்வார்கள், உண்மையா? வீட்டு வாசல்ல இருந்து சாப்பிடக்கூடாது, படுக்கக்கூடாது, ஜின் வசிக்கிற இடம் அது அப்படின்னு சொல்றாங்களே, உண்மையா? ஜின் வசிக்கிற இடங்கள் தண்ணிக்கரை ஓரங்கள், செக்கல் நேரங்கள். செக்கல் நேரத்துல மாலை மகரிக்கு நேரம் சொல்லுவோம். அந்த நேரத்துல உங்களுடைய சின்னஞ்சிறிய பிள்ளைகளை வெளியில கொண்டு வராதீங்க, ஜின்களுடைய ஊசலாட்டம் கூட இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதனால அந்த நேரம் வெளியில போகாதீங்க. உண்டு. ரெண்டாவது, எலும்புகளை கொட்டுற இடங்கள்ல, மாட்டு எலும்புகள், ஆட்டி எலும்புகள், சாப்பிட்ட எலும்புகளை கொட்டுற இடங்கள்ல ஜின் வரும். ஏன்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த எலும்புல அதுக்கு உணவு இருக்கண்டு, அப்ப அந்த மடுவோம், அந்த இடத்துல ஜின்கள் இருக்கும். அது ஹதீஸ்ல வருது. மலசல கூடத்துக்கு போகும்போது துவா ஓதிட்டு போச்சுனாங்க, ஹுபுது ஹபாய்ங்கிற கட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு அங்க இருக்கும். இப்படி ஜின்கள் அந்த இடத்துல இருக்கும். அதுபோக நம்முடைய வீட்டுக்குள்ள வருமான்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மி சொல்லிக்கு உள்ளுக்கு போனா ஜின் வீட்டுக்குள்ள வராது. ஜின் தன் பட்டாளத்தோடு உங்களுக்கு பின்னால வரும். பிஸ்மில்லாண்டு உள்ளுக்கு வந்தீங்கடா ஜின் சொல்லும், இன்னைக்கு உங்களுக்கு அபீத்துல இன்றைக்கு இராத்தரிக்கு இடம் இல்ல, அவன் பிஸ்மி சொல்லிட்டான் என்று ஜின் சொல்லும். இது முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ். அதனால என்னல்ல, ஜின்னு வீட்டுக்குள்ள நாம சலாஞ்சலி போனா வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சூரத்துல் பக்கராவை எவரோ ஒருத்தர் ஒரு நாளைக்கு வீட்டுல ஒரு இரவைக்கு ஓதுவாரோ 3 இரவைக்கு அவரை வீட்டுக்கு ஷைத்தான் நுழைய மாட்டான், ஜின் நுழைய மாட்டாது அப்படின்னு சொல்றாங்க. அதனால நாம வீட்டுல குர்ஆன் ஓதாட்டி நம்ம வீட்டுக்குள்ள ஜின் வரும். அதை நாங்க புரிஞ்சுக்கணும். வேற சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்ல, சாப்பிடலாம், அது வேற விஷயம். நித்திரையின் போது மூச்சு அடிப்பது போல் இருப்பதை அமுக்கு பிசாசு என்று சொல்கிறார்கள், உண்மையா? மூச்சு அடைப்பதன் காரணம் என்ன? இது ஒரு உடலியல் சம்பந்தப்பட்ட, சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய். அமுக்கு பிசாசுங்கிறது இல்ல, அந்த இடத்தை மாறிப்படுத்தா சரியாவிடும். அந்த இடத்துல அந்த மூச்சு எடுக்க இயலாம திணறது, அது அந்த இடத்துல யாராவது தட்டி விட்டுட்டாங்கண்டா அவருக்கு சரியா போய்திரும். அது ஒரு அந்த மூச்சு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறத நாங்க புரிஞ்சுக்கொள்ளணும். வீட்டுக்கு முன்னால வாருவ கட்டு சாத்தி வச்சுக்கலாமா? பறக்கத்து இல்லைன்னுவாங்க. வீட்டுக்கு முன்னால வாருவ கட்டை சாத்தி வச்சா பறக்கத்து இல்லமாங்க. ஒரு கதை தெரியுமா? தனிய வாருவ கட்டு கடையே வச்சுக்க, அவன் கெசியர்ல இருந்து கடைக்கு முன்னுக்கு இருந்து பின்னுக்கு இருந்து விட்டம் பெருங்கி ஸ்டோர் வரைக்கும் வாருவ கட்டு தான். நல்ல பெரிய வேன் எல்லாம் வச்சு போடுறான். அவன் கெசியர்ல வாருவ கடையை திறந்தா முன்னுக்கு கொண்டே கொழுவுற வாருவ கட்டு.